வெல்கம் டு வனியாஸ் கிச்சன். ஈஸியாக ஃபாஸ்ட்டாக டேஸ்ட்டாக ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் லைட்டாக ஹீட் ஆனதையும் அதில் அரை டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு லைட்டாக பொரிஞ்சதையும் அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 15லிருந்து 20 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போவே ஒரு 5 பல் பூண்டை தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிவிட்டு வதக்குங்க. அப்போ வெங்காயம் மணமாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டை ஆட் பண்ண மிஸ் பண்ணதுனால இப்போ தக்காளி கூட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா ஃபாஸ்ட்டாக வதங்கிறதுக்காக இது கூடவும் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட மசாலாத்தூள் ஆட் பண்ணுவோம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகத்தூள் இல்லைன்னா ஒரு அரை டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை மணம் போகிற வரைக்கும் அதை வதக்கி விடுங்க. நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருந்த தட்டைப்பயிரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. தட்டைப்பயிறு நீங்கள் காலையில் சாதம் செய்கிறதா இருந்தால் நைட்டு ஊற வச்சுருங்க. மதியம் தட்டைப்பயிறு சாதம் செய்கிறதா இருந்தால் காலையில் ஊற வச்சுருங்க, கரெக்டாக இருக்கும். இந்த தட்டைப்பயிரோட அளவு பார்த்தீங்கன்னா 100 கிராம் இருக்கும். நான் 200 கிராம் அரிசி எடுத்திருக்கேன், அதனால் 100 கிராம் தட்டைப்பயிறு எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதில் பாதி தட்டைப்பயிறு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கூட அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த அரிசியோட அளவு 200 கிராம் இருக்கும். இது நார்மலாக நம்ம வீட்டு சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தான். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம், ரேஷன் அரிசியில் கூட செய்யலாம், சூப்பராக இருக்கும். அரிசி நல்லா மிக்ஸ் பண்ணினதையும் அதில் 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பு அரிசி, அரை கப் தட்டைப்பயிருக்கு 3 கப் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். எந்த கப்பால் அரிசி எடுத்துக்கிட்டனோ அதே கப்பால் 3 கப் அளவு தண்ணி எடுத்துருக்கேன். தண்ணி ஊற்றி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காரம் கரெக்டாக தான் இருக்கும். ஒருவேளை பத்தலைனாலும் கூட காரம் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2லிருந்து 3 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துருங்க. நம்ம 2 விசில் விடும்போது வெரைட்டி ரைஸ், பிரியாணி அதெல்லாம் நல்லா வெந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கம்மியாக இருக்கும், நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். அந்த மாதிரி வேணும்னா 2 விசில் விடுங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வேணும்னா 3 விசில் விடுங்க, கரெக்டாக இருக்கும். நீங்கள் 2 விசில் விட்டாலும் சூப்பராக இருக்கும், 3 விசில் விட்டாலும் சூப்பராக இருக்கும். ஃபைனலாக 3 விசிலுக்கு அப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் மல்லி இலை தூவி சாப்பாட்டை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இது லஞ்ச் பாக்ஸாக கொடுத்து விட்டால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாகவும் நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு மாதிரி அந்த தட்டைப்பயிரோட டேஸ்ட்டு நல்லா உள்ள இறங்குறது ஃபீல் பண்ணலாம். அதனால் இது ஒரு சூப்பரான ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.